முந்தின நாள் வந்து நான் ஒரு 4 டேஸ் தான் வந்து என்னோடது 4 டேஸ் இல்லை 4 ஹவர்ஸ் தான் வந்து நான் தூங்கியிருக்கேன். நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். நேற்று பகல்லே தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கின்னுன்னு ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். நீங்கள் யாரையாவது ஏதாவது கொடுமைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் பண்ணுங்கள். அவன் மிருகமாக மாறுவான். ஏன்னா அந்த சாப்பாடு பசி கொடுமை அவ்வளோ மோசமானது. அதனால் என்ன சொதப்பிட்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஹவர்காண்டில் ஹரிராம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம ஜொமேட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், அது போக ட்ரேடில் ஒரு 4 ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? அதில் வந்து 2 ஸ்டாக் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி நேற்று போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இவ்வளோ சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி அது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த கமெண்ட் எல்லாமே நம்ம குயிக்காக வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு அது போக நான் எங்கெங்கே போனேன் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதே நான் அப்டேட் பண்ணுறேன். யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நமக்கு ஈவினிங் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ அதனால் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் நேற்றே வந்து உள்ளே விடலை. அதுக்கடுத்து கொஞ்சம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி பிறகு போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் தான். எப்படி இருக்கு? எனக்கு நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. எந்த வேலையும் தப்பு இல்லைங்க, வேலை பார்க்கறது தப்பே இல்லை. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டை நம்ம பார்த்துடலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்ம சைடில் போடுறோம் பாருங்கள். $13.89 வந்து கிட்டத்தட்ட நியர்பை $14 வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம ட்ரேடை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். அதுபோக இந்த ஜொமேட்டோ டெலிவரி நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வீக்லி இந்த வாரம் மொத்தத்துக்கு ஏர்ன் பண்ணது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1331 பைசா. உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்பர் பாருங்களேன், 133131 நல்லா இருக்குல்ல, அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர் டெலிவரி பண்ணிருக்கோம். நேற்று காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நான் வேலை பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அதையும் தாண்டி டிப்ஸு மட்டுமே நேற்று ஏகப்பட்ட டிப்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 170 போட்டிருக்கா டிப்ஸ். ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இந்த கடைசியில் உள்ளது மட்டும் 7th ஆகஸ்ட், அதை விட்டுருங்க. மற்ற எல்லாமே நேற்று வந்தது தான். 50 20 20 20 30. ஸோ 50 70 90 110 140 ரூபா நேற்று டிப்ஸ் வந்துருக்குங்க. செம்ம இல்லை? ஸோ அதனால் நேற்று ஓவரால் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணும்போது என் வீடியோ நானே பார்த்தீங்கன்னா வந்து அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் பண்ணுறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அது என்னன்னு தெரியல, இயற்கையாகவே வந்துடுதா, அது முடியல. ஸோ இந்த ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து வருது, ஏன்னே புரிய மாட்டேங்குது. 1331 ப்ளஸ் வந்து 140 ஓவரால் 1471 ரூபா நேற்று வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது போக நேற்று கையில் நமக்கு எதுவும் கிடச்சிதா? நேற்று எதுவும் வந்த மாதிரி தெரியலங்க. அதுக்கு முந்தின நாள் தான் வந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது பப்ளிக்லி சொல்லலாமான்னு தெரியல. சரி வேண்டாம், விட்டுருங்க. அது வந்து நம்ம கஸ்டமரோட ப்ரைவசியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் நேற்று வந்து 1471 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நான் இடையில நனைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலைல சாப்பிட்டது 50, அதுக்கடுத்து மதியானம் ஒரு 50, அதுக்கடுத்து இடையில ஒரு 25 ப்ளஸ் வந்து ஒரு 75. ஓவரால் செலவெல்லாம் போக 771 ரூபா தான் நம்ம கையில் வந்து நிற்கிது. என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இதுதான் பாசிபிள். ஸோ அதனால் நேற்று நம்ம ஏர்ன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 771 தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வேறு என்ன பார்க்கணும், ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாக் வந்து நான் ஃபுல்லாகவே உள்ளே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் குயிக்காக வந்து நான் சொல்லிடுறேன். திங்ஸ் மறந்து போச்சுங்க ட்ரேடிங் ஆப்புக்குள்ளே வராமல். 7ஆம் தேதி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆம் தேதியில் நேற்று 44.91 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். மெயினாக நல்லா போன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா KRBL, MBEL. இந்த சங்கவி மூவர்ஸ் வந்து அது வந்து கரெக்டாக போகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. சாந்தி கோல்டும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. எல்லாம் சின்ன ஸ்டாப் லாஸ் தான், பர்சன்டேஜ் பாருங்கள் சின்னதாக இருக்கும். இந்த MBEL KRBL ரெண்டுமே பார்த்துக்கலாம்.
ட்ரேடிங் வியூ ஷார்ட் இருக்கா? நம்ம சாட்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நேற்று நைட்டே நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதுங்க, என்னால் முடியல. ரொம்ப என்னோட அதிகமாக இருக்கே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸாக என்ட்ரி எடுத்துட்டேன். இதுக்கடுத்து நான் வீடியோவில் வரும் பாருங்கள். இது வந்து காலையில் நமக்கு ஆக்சுவல் என்ட்ரி வந்து 417, எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 433லேயே வந்து நானும் எக்ஸிட் பண்ணிட்டேன். 430லேயே வந்து ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜை நான் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்து வந்து MBEL. பொதுவாக அந்த IPOவில் நல்ல ஹை மார்க்கெட் வேல்யூவில், அதாவது மார்க்கெட் கேப் இருக்குல்ல, ஸோ அது நிறையா ப்ளஸ் வந்து ஹை வால்யூமோட ஹவர் கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா அது கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக மேலே போகும். அது இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸ். கேண்டில் பார்க்குறதா சின்னதாக இருக்குங்க பாருங்கள். 445 என்ட்ரி எடுத்துருக்கணும். 445, 490 எவ்வளோ பெரிய மூவ். ஸோ கிட்டத்தட்ட 10% இதில் பிடிச்சிருக்கலாம். நான் எவ்வளோ பிடிச்சேன்னு தெரியல. நான் வீடியோவில் அடுத்தடுத்து வரும் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம நேற்று பண்ணது. இன்றைக்கி சனிக்கிழமைல. ஸோ சேட். ஸோ இன்னொன்று, நான் இந்த வேலையை பார்க்கறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன, You know the best way to stop depression? Work your ass off. You don't have time. You want to work so hard that you don't have time for depression. அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் வந்து அதுதான் எனக்கு. அதனால் ஜொமேட்டோ வந்து எனக்கு ஃபுல்லாக ஹேங்காக என்னை வச்சிருக்கு. அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ் வந்து நம்ம குயிக்காக பார்த்தா வீடியோ ரொம்ப நேரம் ஆயிரும் போல இருக்கீங்க. ஸோ டேஷ்போர்ட் நேற்று பார்த்த வீடியோவில் மட்டும் நம்ம கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வி ஆல் கீழே இருந்து பார்த்துடலாம். ஸோ தனபதி ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ தனபதி ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரோ உங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நிறைய ப்ராக்டிக்கல் திங்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. ஐ லேர்ன்டு மோர் இன் கோர்ஸ், டூ நாட் வரி அபவுட் இட். தேங்க்யூ. ஸோ அடுத்து ராஜேஷ்குமார் ஹேட் போட்டிருக்கீங்க. அடுத்து வளத்தி, ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து தங்கமுத்து, நீங்கள் ஏன் இந்த ஜாப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கீழே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து ப்ரோ லீவ் தட் பர்சன், வெற்றிவேல் ராஜேஷ்குமார் ப்ரோ தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து சேசிங் நைட் ஸ்கைஸ், உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. அது ஃபுல்லாக படித்தேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ ரொம்ப தேங்க்யூ. நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓகே, ஸோ விமல்ராஜ் ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஜேகே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து ஆர்கே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து அசோக்குமார் தேங்க்யூ. கிரியேட்டர், அவங்க நேம் தெரியல எனக்கு, தேங்க்யூ உங்கள் கமெண்ட்டுக்கு. அடுத்து கணேஷ் அப்பு, தேங்க்யூ கணேஷ். அடுத்து வந்து யூமி அண்ட் ஷாப்பிங், வாட் யுவர் லாங் டர்ம் கரியர் கோல்ஸ் ப்ரோ. இதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும்னா த ரோரிங் கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் உண்டு, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டம்ப் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட்டில் ஒரு மூவி உண்டு. 2021, 22 ரிலீஸ் ஆச்சு. கேம் ஸ்டாக் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா 5 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் 140 ரூபாய் கொண்டு போயிட்டு திருப்பி வந்துருச்சு. அது வந்து எல்லாருமே ஏற்றுனது எல்லாமே நம்ம ரீட்டைலர் பீப்புள் தான். ஸோ வந்து அப்படி ஸ்டாக்கை ஏற்றணும்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பில்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நெட்வொர்க்கிங் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய கம்யூனிட்டி கோல். அதை தாண்டி எல்லாருக்குமே இருக்கிறது தானே, கேபிட்டல் ஃப்ளோர்ஸில் இருக்கணும், நிறைய ட்ரேட் பண்ணணும். இன்னொரு கோல் வந்து என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்ரிடே ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஸ்டாக் மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஒரு பர்சன்டேஜ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அடுத்து வந்து ஸ்னேகா, தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து வந்து புருஷோத், தேங்க்யூ ப்ரோ. அடுத்து சூர்யா, எவ்வளோ ப்ரோ கேபிட்டல் டார்கெட் கேட்டிங்க, நான் கீழே போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சீனிவாசன், ஜொமேட்டோவில் டிஷர்ட் மேண்டட்டரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மேண்டட்டரி, பேக்கும் மேண்டட்டரி. அது இல்லாமல் நம்மளால் வேலை ஆக முடியாது. நீங்கள் வேலைக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் மேக்ஸிமம் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்தாகணும். அடுத்து விஜயகுமார், சூப்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்கேன், தேங்க்யூ ப்ரோ. அடுத்து ராணாண்டா, டேக் கேர்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்து அருணாச்சலம் நல்ல பெருமாள், ஜாயின் மீ, ஐ ரெக்கவர் யுவர் லாஸ் ப்ரோ. எனக்கு அது புரியல ப்ரோ, கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். அடுத்து வந்து தேங்க்யூ எனிவே ஃபார் யுவர் கமெண்ட். ஸோ அடுத்து வந்து முகத் ஃபயாஸ், விச் ஆப் ஜரோதா ப்ரோ. அடுத்து வந்து சங்கர நாராயணன் சார், ரொம்ப தேங்க்யூ. அடுத்து வந்து சங்கர் நாராயணன், தேங்க்யூ சார். எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து கமல் மோனிகா, நான் வியூமேட்ரேட் ஸ்டூடெண்ட் ப்ரோ, தேங்க்யூ. வியூமேட்ரேட்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் வரும். இப்போ ஸ்டாக்கின்னு நேம் இருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆர்கே அனுப்பமா, யூஆர் மை இன்ஸ்பிரேஷன் சொல்லி போட்டிருக்கீங்க, ரொம்ப. உதயகுமார் சார், தேங்க்யூ. அடுத்து வந்து விமல், தேங்க்யூ. அடுத்து இந்த கமெண்ட்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன். கோர்ஸ் சேல்ஸ் பண்ணுறது நேரத்தி 2 days தான் ஆகுது. அப்போ அது வரைக்கும் வாங்கி ஏமாந்தவங்க என்னங்க ஏமாத்துனேன்.
இல்லை ஏமாற்ற என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஸோ அதுக்கு வந்து மக்களே ரிப்ளை பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் தான் ப்ரோ, கரெக்டாக இருக்கணும் ப்ரோ. நான் வந்து என்ன சொல்கிறதுனா, சீட்டிங் தானே ப்ரோ. சீட்டிங்க்கு ஏமாத்துறதுல எவ்வளோ பெரிய வார்த்தை, அதை ஏன் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி விடுங்க, எவ்வளோ சொன்னாலும் நம்ம வந்து போகவோ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து ஹாய் ஹரி ப்ரோ, வெல்கம் பேக் டு சென்னை. நைஸ் டு சி யூ அகைன் இன் யூ. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஹார்ட் ஒர்க். ஐம் ஷூர் யூ வில் ஸ்டாண்ட் அப் வித் வெரி பிக் யூ ஹேவ் டு எபிலிட்டி ஸ்டேஜ். தேங்க்யூ சுப்ராம். ஓகே சுப்ராம் சார், ஞாபகம் இருக்குது சார். கமெண்ட் பண்ணிடலாமா? ஓகேங்க. ஸோ ஓவரால் வந்து ரொம்ப ஹாப்பி. நேற்று வந்து நான் மொத்தத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா வந்து ஒருத்தங்க ஒரு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அதையும் தாண்டி வந்து நமக்கு இந்த மாதிரி ரியல் சப்போர்ட் இருக்கும்போது அது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பூஸ்டப்பாக எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி. மற்றதுக்கு வந்து அடுத்தடுத்து நான் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கேன். அதுவரையில் ட்ரேடிங்க்கு வருவேன். இப்போ நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ஆசை என்னென்னா, இந்த கோர்ஸ் சேல்ஸ் பற்றி நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதுல்ல, நான் வந்து யாருமே லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு 10 பேர் ப்ராஃபிட் பண்ணால் ரொம்ப நம்ம அதில் தான் வந்து ரியல் சந்தோஷமே இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது நமக்கு சந்தோஷம் தான். நான் எப்போவுமே அதில் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணுவேன், ஒரு 1 இயராவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர்ஸ் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மறுநாளே போய் ட்ரேடிங்கில் உட்காந்துருவாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணுனாலே நீங்கள் எத்தனை நாள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ வேணும், ஒரு 6 மாதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நார்மல் ரோட்டில் வந்து நீங்கள் ஓட்ட முடியும். ஒரு கார்க்கே அப்படிங்கும்போது உங்கள் மார்க்கெட் வந்து எல்லாருடைய மனசும் சேர்ந்தது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ அது புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். மற்றபடி நம்ம யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய கோல் கிடையாது. அப்படி பார்த்தா இந்த உலகமே எல்லாமே பிஸ்னஸ் மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம், ஒரு ட்ரிக்கு இருக்கும். இப்போ நம்ம பேசணுன்னா நம்ம கவர்மெண்ட்டே கூட நம்ம பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த டோல்கேட்டாக இருக்கட்டும், டாஸ்மாகாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம போடுற டெய்லி 100 பெட்ரோலாக இருக்கட்டும், நமக்கு அது 30 ரூபா 40 ரூபாய்க்கு தாராளமாக அவங்களால கொடுக்க முடியும். பட் மனசு வைக்கணுமே. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி டாபிக் நீங்கள் பேசிகிட்டே போனீங்கன்னா, டோல்கேட்டை பற்றி சொல்லணும்னா, அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டோல் வேனே ஒரு வே உண்டு, மிச்சம்லாம் ஃப்ரீ வேவாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா பே பண்ணி அதில் போய்க்கலாம், இல்லைனா ஃப்ரீ வேல போய்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தீங்க, இந்தியா ஃபுல்லாக சுற்றணும்னா டோல்கேட் இல்லாமல் உங்களால் மூவ் ஆன் ஆகவே முடியாது. இந்த மாதிரி பேசினா பேசிகிட்டே போகலாம். இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஆம்னி பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், தீபாவளி அப்போ பொங்கல் டைமில் டிமாண்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல, இந்த மாதிரி பேசணும்னா ஏகப்பட்டது பேசிட்டு போகலாங்க. இன்னொன்று, எனக்கு உண்மையிலேயே ஏமாற்றணும் அப்படிங்க கூட நான் சொல்லலை. எனக்கு உண்மையிலேயே அதுதான் டார்கெட். அப்படின்னா இன்றைக்கி இந்த வேலையை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேடே நான் பண்ண வேண்டாம். என் வேலை சூப்பராக ஒரு எடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறானேன்னு சொல்லிட்டு டெய்லி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அண்ட் போட்டு என்னுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள உள்ளே வர வச்சு, சும்மா பேருக்கு ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லி கெட்டி உள்ளே வர வச்சு ஒரு 10,000 20,000 அங்கே போய் உள்ளே வந்து செல் பண்ணி, எவ்வளோ மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் இருக்குது. பட் அது வந்து நான் விரும்பலை, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ட்ரேடே பண்ணாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் வந்து ரியலாக ட்ரேட் பண்ணுறேன். ஸோ பண்ணி இதுதான் விஷயம்னு சொல்கிறேன். நான் எல்லாரையும் போய் வாங்கன்னு சொல்லலையே, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து வராங்க. ஸோ அதனால் வந்து புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். நான் வந்து ஒரு ரியல் ட்ரேடராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னையும் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர் மாதிரியும் மாற்றிடாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். முக்கியமாக அந்த சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ட்ரேடராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால் வந்து இன்னொன்று, இந்த கோர்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட பிஸ்னஸ் கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். அதில் வந்து ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏமாத்துறதுனா தவறான இதை சொல்லி நம்ம விற்கிறது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி ஓகே, நம்ம அதை பற்றி புலம்பிட்டு இருக்கிறது நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நேற்று என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா நேற்று போட்டு அதே டிஷர்ட்டோட வந்துட்டியான்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி என்கிட்ட 3 டிஷர்ட் உண்டு. ஒவ்வொரு கலர்லேயே 2 3 வச்சுருப்பேன். இதுதான் வந்து நமக்கு வேர்த்தாலும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை, ஈஸியாக இருக்குது. வெயிலுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேகம்லாம் இருட்டிகிட்டு இருக்குது, நைட்டெலாம் தூரல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லாகின் பண்ணியாச்சு, மணி 8 பார்க்கலாம். ஸோ மணி வந்து 8ங்க, லாகின் பண்ணிட்டேன். அதிகபட்சம் நம்ம சங்கீதாவில் நமக்கு கிடைக்கணும், அந்த சைடு இருக்குது. இல்லைன்னா அங்கே ஆப்போசிட்டில் ஆதிநாத்னு ஒன்று இருக்குது. இது 2 தடவை ஏதாவது ஒரு ஆர்டர் வரணும். அப்படியே நம்ம வந்து 9 மணிக்கு சேர்த்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட். ஓகேங்களா? இன்னொன்று, நம்ம தூங்கின நேரம் ரொம்ப கம்மிங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகவே 11:45 கிட்ட ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கடுத்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்படி இப்படின்னு 1 மணி ஆச்சு படுத்தேன். திருப்பியும் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் 55% தான் வந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்படியே
ஒரு 4-4.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். செம்ம டயர்டாக இருக்குது. உண்மையிலேயே கொடுமையான விஷயம் அந்த காலையில் எழுந்துச்சி வேலை கிளம்புறது தான். ரொம்ப வருஷம் முன்னாடி அனுபவிச்சது, இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். பட் இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். கரெக்டாக அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் நிற்கிறேன். அது ஒரு ஹோட்டல் நினச்சி அது ஒரு பழக்கடை போல் இருக்குது. பெட்ரோல் வந்து இதில் 4 கோடி இருக்க மாதிரி காட்டுது. ஆக்சுவலி 2 கோடி தான் இருக்குது. வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு சாட்சி பண்ண 2 கோடி எக்ஸ்ட்ரா ஆயிரும். 3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக பெட்ரோல் போடணும். சொன்னா சங்கீதா வந்துருச்சு பார்த்தீங்களா? இதோ இங்கே தான் இருக்குது. ஸோ சங்கீதா ஹோட்டல் வந்தாச்சு. பிக் ஆர்டர் இன் 1 minute. ஆர்டர் வந்து நமக்கு ரெடின்னு வந்தால் தான் உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண முடியும். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரிப் டைம் 17 நிமிஷம், 7.7 கிலோமீட்டர். கேட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம். இப்போ நம்ம திருப்பி எங்கே போக வந்துருச்சுங்க. இப்போ என்ன போச்சு, வண்டியில் பெட்ரோல் சூப்பராக இல்லைங்க. ட்ரெயின் ஆகிடுச்சு. அதனால் ஆஃப்லைன் போயிட்டு பெட்ரோல் பங்க்கு வெயிட் பண்ணி பெட்ரோல் போட்டால் தான் நம்ம ஆர்டரை எடுக்க முடியும். பெட்ரோல் ஃபஸ்ட்டு போடலாம். எப்படியோ பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஸோ 500 ரூபாய்க்கு போட்டேன். அது போக நம்ம ஜோனுக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் வந்தேங்க. வந்ததுக்கு ஒரு உருப்படியான நமக்கு நியர்பை 100 மீட்டர்லேயே அந்த ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து 50 ருபீஸ் டிப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஹோட்டல் ஹைவே ஜெயின்ஸில் தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 182 ப்ளஸ் கஸ்டமர் டிப்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் டிப்ஸ் பேலன்ஸ் 30 காட்டுது. இன்றைக்கி 50 தான், நேற்று 30ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நம்மளை வந்து உள்ளே விடலை, நடக்க தான் விட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்து திருப்பி போய்கிட்டு இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது சிஸ்டம் வைக்கணும். மதன் கௌரி ஒரு இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு அழகாக சொல்லியிருப்பார். அதாவது என்ன மேட்ருனா, உள்ளே அன்னோன் பர்சன்ஸ் வரக்கூடாதுங்கிறது ரூலு. எப்படினாலும் நடந்து உள்ளே வந்துடுறோம்ல. அடுத்த ஆர்டர் சர்ச்சிங்கில் இருக்குது. பட் மணி வந்து 10 மணி ஆச்சா. நம்ம ஸ்டாக்ஸ் எதுவும் இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக எங்கே நிற்கிறேன்னா குயின்ஸ்லேண்ட் முன்னாடி நிற்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்டு உள்ள குழந்தைகளாக இருக்காங்க. தெரியுதா? ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா? இங்கே உட்காந்து எதாவது ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து அப்படியே கிளம்புவோம். எப்பா மழை வரும்னு பார்த்தா வெயில் போட்டு தாக்குதுங்க. வேர்த்து ஊற்றுது. என் உடலில் ஏதோ சுரக்கிறது. ஸோ ஃபைனலி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். KRBL வால்யூம், நல்ல ஆக்டிவ் வால்யூம். ஸோ 415 பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி. ஒரு 10 மேலே பிரேக் பண்ணால் ரொம்ப சூப்பர். இப்போ நான் ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். 2 குவான்டிட்டி தான். ஃபண்டில் அவ்வளோவா இருக்குது. வெறும் 200 ரூபா தான் இருக்குது. பார்க்கலாம். வேறு எதுவும் ஸ்டாக் வந்தால் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். சில ஸ்டாக் அலர்ட் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மெடான்ட்டாலாம் 1425 தாண்டினா நல்லா போகும். KPIL, ரோஸ்டெக்கு இதெல்லாம் பழைய அலர்ட்ஸு. பார்க்கலாம் வேறு எதுவும் போதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாக் வந்து இந்த KRBL மட்டும்தாங்க. அப்பர் சர்க்கியூட் தான். போக எதுவுமே தடை இல்லை. ஆனால் போகணும். பார்ப்போம். இந்த இடத்துல உட்கார முடியல. ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் 182 ரூபா ப்ளஸ் ஒரு 50 ரூபா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 3 ஆர்டரு 1.1 ஹவரு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஆர்டர் நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 404.9 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 446, ஒரு 439 வச்சுக்கோ. அவ்வளோதான். இதுக்கு மேலே காசு கிடையாது. ஸ்டாக் எதுவும் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லாம் பிரேக் பண்ணல. அது காலையிலேயே பாஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. 15 மினிட் போட்டு பார்த்தா 15 மினிட் கேண்டில் இப்போ தான் பிரேக் ஆகுது. சேஃபு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். இந்த சங்கவி மூவர்ஸும் காட்டுன்னு காட்டுது. வாங்கிறதுக்கு தான் காசு இல்லை. ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணதான்னு பார்க்கலாம். மெடான்ட்டா சூப்பராக பிரேக் பண்ணி போய்கிட்டுருக்கு. வாங்க தான் காசு இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சங்கவி இன்னும் பிரேக் பண்ணலை. 305 பிரேக் பண்ணால் தான் என்ட்ரி. நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இப்போ பிரேக் மட்டும் பண்ணிருச்சுன்னா நம்ம சேஃப் ஆகிட்டோன்னு அர்த்தம். இல்லைன்னா மாட்டிக்கிட்டோம். என்ன ஆர்டர் வரல, வெயிட்டிங் தான்.
ஸோ பீஸா ஹட்டில் நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதான் நிற்கிறேன். ஸோ 20 rupees தாங்க இந்த ஆர்டருக்கு வந்துச்சு. அவுட் ஆஃப் ஜோனா, ஓகே. ஸோ இன்னொரு ரீசன் சொல்லிக்கணும், இந்த சஃபயர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பீஸா ஹட்டோட மெயின் கம்பெனி. கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ 9799 crore. பீஸா ஹட் வந்து இவங்களோட தான். நான் அந்த 11-12 ஸ்லாட்டை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே 12 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரேட்ஸ் போயிட்டு இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ லத்தாக்காவை கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு. லத்தாக்கா பிரியாணிக்கு ஒரு சூப்பர் ஆர்டர் வந்துச்சு. லொக்கேஷன் ஸ்ரீபெரும்புதூர், எங்கேன்னு தெரியல. ஸோ MBAPL செம மூவுங்க, மாஸ் பண்ணிட்டான். அங்கே பாருங்கள், போய்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 16.8%. நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், போதும். ஸோ வந்து அது சவிதா காலேஜ் தாங்க, நான் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க போய் டெலிவரி பண்ணியாச்சு, உள்ளே எல்லா இடமும் பழகியாச்சுங்க. ஓகேங்களா, மறுபடியும் நமக்கு சவிதா தான் வந்திருக்கு. சங்கீதாவில் நின்றுருக்கேன். KRBL அகைன் மேலே வரான். ஸோ மேலே போவான், நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆர்டர் டிலே ஆகிட்டுருக்குங்க. மொத்தம் நமக்கு 2 ஆர்டரு. அதில் வந்து 1 பிக் பண்ணியாச்சு, இன்னொன்று வெயிட்டிங்கில் இருக்குது. பட் நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் பட்டையில் போய்ட்டுருக்கு. சங்கவியும் வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இப்போ அந்த சாந்தி கோல்டு IPOவில் வந்து ஸ்டாக் போல் இருக்குது. ஸோ இது வந்து என்ட்ரி எடுத்தேன், பார்ப்போம். இப்போ கோத்ரேஜ் 13ஆவதுலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். 2 ஆர்டருங்க, 2மே சங்கீதா. இன்னொன்று நம்ம சவிதா தான், காவேரி ஹாஸ்டல். ட்ரேட்ஸ் ஓனாக பார்த்துடலாம். KRBL வந்து இப்போ தான் நான் எக்ஸிட் பண்ணேன். ஸோ அது வந்து இதுக்கு மேலே போனாலும் ஓகே தான். 435 இட்ஸ் கொடுத்தா இருக்குது. ஸோ நம்ம காலையில் எங்கே என்ட்ரி எடுத்தோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறமா MBAPLலும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம், அதுவும் ஒரு நல்ல மூவு. ஸோ அப்புறமா அந்த சாந்தி கோல்டு அவ்வளோதான் போல் இருக்குது. ஸோ அதனால் அது போதா இல்லையான்னு பார்ப்போம். அது ரிவர்ஸ் ஆனாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்புலாம் கிடையாது. சங்கவி போயிட்டு இருக்காப்புல, பார்க்கலாம். மழை வரும்னு நினைக்கிறாங்க. மேகம்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருட்டிகிட்டு இருக்குது. நான் இன்றைக்கி ரெயின் கோட் வச்சுருக்கேனே. ஸோ மழை வந்தாலும் ஜாலி தான். நெல்லை நலபாகம் ரெஸ்டாரண்ட். இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், எல்லா ஃபுட்டுமே வேறு லெவலில் இருக்கும். என்ன என்கிட்ட மைனஸ் வந்து என்னென்னா, நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைவ சாப்பாடு நார்மல் மீல்ஸ், அப்புறமா வாட்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. ப்ரைஸை பற்றி எனக்கு நோ கமெண்ட்ஸு, பட் ஒர்த்தாக இருக்குங்க. எனக்கா வந்தீங்கன்னா, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்ருக்கேன், பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே வந்து ஆம்பியன்ஸுமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். தாராளமாக வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மிடில் பீப்புள், அப்புறம் ராயல் ரிச் கிளாஸு, அப்புறம் லோ பீப்புள் யாருனாலும் உள்ளே வரலாம். அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வர மாதிரி வச்சுருக்காங்க. சில ஹோட்டலில் ரிச் பீப்புள் மட்டுமே போகிற மாதிரி சில இது இருக்கும். இங்கே வந்து நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள். இந்த ரோடு பார்த்தீங்களா, எவ்வளோ க்ரீனரியாக இருக்குங்க, நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். இந்த லக்ஷ்மி இந்தியா IPOவில் வந்த ஸ்டாக்கு, எதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன், நல்ல ஒரு மூவ். காலையில் பார்த்தோம் இல்லையா அந்த மெடான்டா. ஸோ இது வந்து எடுத்திருந்தோன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் போட்டு இப்போ திருப்பி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்க, ட்ரேடை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.31 பைசா போயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 44.91 பைசா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் லெவலுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இது 323 காட்டுது. ஓகே, காலைல ஒரு 100 ருபீஸ் ஆட் பண்ணேன். ஓகே, ஆல்ரெடி 23 ரூபா நேற்று நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து வச்சு செய்கிறாங்க, நல்லா இறங்கிட்டுருக்கு. அதனால தான் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி. ஸோ ஓவரால் KRBL, MBEL, சங்கவி மூவர், சாந்தி கோல்டு, இதுதான் நம்ம எடுத்தது. 2 நல்ல பர்ஃபார்மன்ஸு. மிச்சம் 2 பெருசாக போகலை. இது மட்டும் போகுமா இல்லையான்னு தெரியல. இதை வாங்குறது நம்மளுக்கு ஃபண்டு கிடையாது.
அவ்வளோதான், ஓவரால் ட்ரேட் ஓவருங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. நீங்கள் எதுவும் ஸ்டாக் எடுத்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒன் டே டிலேயில் வரும். ஜொமேட்டோவில் இந்த வீக்கெண்டு இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஏன் அப் டு 1400 எக்ஸ்ட்ரா. இந்த 1400க்கு அவன் கொடுக்குறத பாருங்கள், 36 ஜிக்ஸ்னால் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மணி நேரங்க. அதுவும் மதியானம் இந்த லஞ்சு டின்னர் வந்து 2 மணி நேரம் கணக்கு வரும். ஸோ அது வந்து 36 கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே 92 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 5600 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கான். இதை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாமா? 3 நாள் டைமா. ஸோ 36 டிவைடட் பை 3ன்னு போட்டோன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் டு 14 மணி நேரம் வேலை பார்க்க சொல்கிறோம். நமக்கு சங்கீத ஹோட்டல்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த இடம் பாருங்களேன், எவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. அன்றைக்கி மாதிரி சம்பவம் ஆயிடக்கூடாது. கரெக்டான லொக்கேஷன் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். போகலாம். அங்கே ஃப்ளாட் வேறு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தற்பொழுது எங்கே இருக்கிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை. மேப்பை பார்த்தாங்க போகணும். ஏதாவது ஒரு ஊருக்குள்ள வந்து விட்டுறது. நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஜோன் அப்படி போவோம். இப்படி தான் காட்டுது. பீஸா ரெடி வாங்கிட்டு டிராஃபிக் பாருங்கள் ஆரம்பிச்சிருச்சு. டிராஃபிக் சரியான டிராஃபிக்குங்க. மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போவோம். அடுத்த ஆர்டருக்காக வெயிட்டிங். அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் தான் இப்போ தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் 581 + 110 இவ்வளோ தான் நம்மளால் ஓட்ட முடிஞ்சது. காலை 8 மணிலேருந்து ஓட்டிகிட்ருக்கேங்க. அது எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பட் வந்து இந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ரீட் பண்ணி பார்த்தேன். செம மாஸ் பண்ணிட்டீங்க. இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்கிறது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. இந்த பணத்தையும் தாண்டி நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கீப் ராக்கிங். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே நான் படிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் கமெண்ட்ஸ் வர நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓவரால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்தேன். பட் இப்போ வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஆர்டர் இன்றைக்கி நான் நிறைய காட்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. தூங்காததுனால தலை ஒரு மாதிரி பாரமாகவே இருக்குது. நான் அதில் வந்து கீழே போயிட்டுருக்கேன். இதுன்னு மேலே போகுது. ஐயோ, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஏரியா மட்டும் ஃப்ளாட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபோட்டோ அப்படி போகணும் ஆர்டரை. ஸோ ஃபஸ்ட்டு மேப்பு போகிறதா நேற்று போனாலும் ஒரு வீட்டில். ஸோ அவங்க அந்த லேடி வீட்டுக்கு போவோம். மாற்றிடுவாங்க. டிராஃபிக் சரியான டிராஃபிக்குங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருந்ததுக்கு ஜொமேட்டோக்காரன் வச்சு செய்கிறேன். இப்போ அந்த டிராஃபிக்கில் மறுபடியும் 8 கிலோமீட்டர் போகணும். அதான் 10 கிலோமீட்டர் வந்தேன். சரி போவோம். ஸோ அவ்வளோதான். கேட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம். ஓகேங்க, இப்போ எங்கே நிற்கிறோன்னா நம்ம கோத்ரேஜ் பாம் க்ரோவ். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே தான் நிற்கிறோம். இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து இவ்வளோ தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ 758 + 110 இதுதான் இப்போதைக்கு நம்ம கார்லேருந்து ஓட்டிகிட்ருக்கோம். 14 ஆர்டர், இன்னும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 325 இன்சென்டிவ் வரும். ஓகேங்களா, பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஓட்ட முடியுது அப்படிங்கிறத. ஸோ அது போக 11 மணி வரைக்கும் நான் புக் பண்ணி வச்சுருக்கேன் ஜிக்ஸு. அதையும் ஓட்டணும். அடுத்த ஆர்டர் வந்து விட்டது. அக்செப்ட் ஆர்டர். பீஸா ஹட்டு. எந்த பீஸா ஹட்டு? ரைட்டு, அவனே தான். நம்ம அவ்வளோ போகணும்ல. ஓகே போவோம். அவுட் சைடு ஜோன் எங்கே நிற்கிறேனே எனக்கு தெரியலங்க. அந்த போர்டு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ என்னென்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் இல்லைன்னு உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அது ஒரு பிரச்சனையே போச்சு. இன்றைக்கி மதியானம் தான் டெலிவரி ஆகிருக்கு. நான் நாளைக்கு தான் போட்டு வரணும். வெற்றிகரமாக இன்சென்டிவ் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ 915325 1240 சக்ஸஸ். எங்கே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே தாங்க நான் வேலை பார்த்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். லின்பாக் பிளாஸ்டிக்னு உள்ள ஒரு கம்பெனி. 9th ஃப்ளோர் போகணுன்னு நினைக்கிறேன். 9G. சரி பார்ப்போம். யூனிஃபார்ம் இல்லாமல் ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஐயோ, இந்த அப்பார்ட்மெண்ட்டை யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. முடியலை. ஸோ ஓவரால் இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்து இதுதான் 952 + 325.
அது பாட்டுக்கு ஷிஃப்ட்டு போய்கிட்டு இருக்கு. மணி 8:45. சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் கடைசி கஷ்டம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கடவுள் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு முன்னாடி பணத்தோட அருமை என்னன்னு தெரியணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இதை காட்டுறாரோ என்னமோ. கோவில் திருவிழான்னு நினைக்கிறேன். வந்து இந்த பாட்டுக்கு காப்பிரைட் வருமா? நான் நேற்று வீடியோவில் இந்த வியூவோட பகல் வியூவை வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நைட் வியூ இது. நல்ல வேளை இன்றைக்கி மழை வரல. ஸோ நைட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சந்தோஷா, இங்கே தான் நான் கூலி படத்துக்கு போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம் போக முடியுதான்னு. அப்படியே போகிறாங்க. இந்த ஹெல்மெட்டை எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இது பாதுகாப்பையும் தாண்டி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. முடியலை. இந்த வேலைக்கு இது ரொம்ப கஷ்டம். ஹெல்மெட் சேஃபு தான். நமக்கு திடீர்னு கடைசி ஆர்டர் போட்டாங்க. கமாரிக்கு வந்துட்டேன். இப்போ தான் கிளம்புறாங்க.